நாங்கள் 2 பேரும் உங்கள் பொண்ணு ரேகா எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். ம். இருக்கட்டும்ப்பா. இல்ல என் பொண்ணு ஏதாவது பிரச்சனை பண்றாளா? உங்கள கஷ்டப்படுத்துறாளான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லைங்க சார். ஒரு 10 டேஸ்க்கு மேலே 4 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ல. அவங்க சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. அதான் நாங்களாவது சொல்லணுங்கிறதுக்காக உங்களை வர சொன்னோம். சிவராமன் சார் கிட்டயும் பேசலான்னு தான் பார்த்தோம். அவர் வெளியூர் போயிருக்கிறதா சொன்னார். அதனால ஃபோன்லேயே சொல்லிட்டோங்க சார். அதான் உங்களையாவது நேரில் பார்த்து. சரிப்பா. வீட்ல ரேவதி சொன்னாப்பா. ஆனாலும் என்னான்னு உங்களுக்கு தெரியாது இல்லைங்க சார். அதான் அதனால என்னப்பா? சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ணுறதுலேருந்து ஏ டு இஜெட் எல்லா ஒர்க்ஸும் நாங்களே பார்க்குற மாதிரி இருக்கும். ஷாப்பிங் எல்லாம் வேற போகணும். வேற யாராவது பார்த்து வேற விதமாக உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு நாங்களே என்னன்னு சொல்லலாம் இல்லைங்க சார். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் காலேஜில் இன்ட்ரோ ஆகிட்டோங்க சார். செகண்ட் டைம் சாட்டர்டே எங்களுக்கு காலேஜ் இருந்துச்சு.